Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஒரு வட்டத்தோட பரப்பளவை எப்படி காண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பரப்பளவு நம்ம வந்து சின்ன காலத்துல நம்ம கணக்குகள்ல படிச்சிருப்போம். அதை எப்படி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கான ஃபார்முலா தான் இது πr2. இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து ஒரு வட்டத்தோட பரப்பளவு நம்ம கண்டிருப்போம். அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரைட்? இப்போ அதுக்கு வந்து அதை வந்து நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டர் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம செய்கிறதுன்றதை பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இது பார்க்குற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வட்டத்தோட விட்டம் எவ்வளோன்றதை கொடுத்துருப்பாங்க நம்ம, ரைட்? இப்போ நான் வந்து அது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் எழுதியிருக்கேன். சூஸ் பண்ண லாங்குவேஜ் சி ஷாப்பில் வந்து நான் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் எடுத்து எழுதியிருக்கேன், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷனில் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வட்டத்தில் வந்து நான் கொடுத்துருக்கேன் டபுள்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி 3ன்னு கொண்டு போய் கொடுத்துருக்கேன், ரைட்? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி டி டாட்ஸ். இப்போ வந்து கன்சோல் அப்ளிகேஷன் எப்படி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி என்கிட்ட நிறையா ஷீஷாப் வீடியோ என்கிட்ட சேனலில் போட்டிருக்கேன். பார்க்க நண்பர்கள் போய்ட்டு இந்த ஷீஷாப் வீடியோஸ் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த கன்சோல் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது, ரைட்? இப்போ கன்சோல் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம வந்து கிளாஸஸ் ஒன்று எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா அந்த கீழே பாருங்கள் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஒன்று இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுனா பிளாங்காக இருக்கும். கிளாஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா ds.class இது வந்து program.cc இது வந்து டிஃபால்ட்டாக வரும், ரைட்? இப்போ இதில் வந்து கிளாஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். டின்னு சொல்லி கிளாஸ் நேம். இதில் வந்து 2 வேரியபிள் பப்ளிக் வேரியபிள் கிடைக்கும். ஒன்று ஏரியா, இன்னொன்று வந்து பைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏரியா வந்து டபுள், ரைட்? இது வந்து பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக்னா என்னன்னா எங்கே வேணால் இந்த வேரியபிளில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட்டாக இந்த கிளாஸ் உங்களுக்கு மட்டும், ப்ரொடெக்டட் வந்து கிளாஸ் அண்ட் சப் கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் கவனத்தில் செலுத்திக்கிறணும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால், ஓகே? இப்போ பப்ளிக்னு போட்டனால நீங்கள் மற்ற கிளாஸ் ப்ரோக்ராமிங்.கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேரியபிள் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ வந்து செப்பரேட்டாக இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஏரியான்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்த டபுள்னு சொல்லி பைன்னு சொல்லி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பைன்ற வேரியபிளில் வந்து நான் வந்து ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணியிருக்கேன், ரைட்? 3.14 ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் விட்டத்தை கொடுத்துருக்கேன். இதுதான் பையில் கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்தி நம்ம வட்டத்தில் பரப்பளவு நம்ம காண்றதுக்கு நம்ம எடுக்கிறோம், ரைட்? பரப்பளவு எப்படி காண்றதுன்றதை நான் வந்து இந்த அடுத்த programming.cssல பார்ப்போம் அடுத்த கிளாஸில் வந்து, ரைட்? இப்போ அடுத்த கிளாஸுக்கு நான் போகிறேன். இந்த கிளாஸ், ரைட்? இந்த கிளாஸில் double.r 3 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட வட்டத்தை ஆரைக்கு வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன் 3. இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து இந்த கிளாஸ் டீன்ற கிளாஸை வந்து இந்த program.classக்கு எடுக்கிற நேரம் டீன்ற கிளாஸ்க்கு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது நியூன்ற கீவேர்டை வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, ரைட்? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு பின்னு சொல்லி பி டாட் அதில் ஏரியான்னு சொல்லி பாருங்கள் ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் இதுதான் அந்த ஃபார்முலா πr2, ரைட்? இந்த ஃபார்முலா πr2, ரைட்? பைக்கு வந்து ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ பி டாட் பிஐன்னு அடித்தோம்னா அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடுவார், பைக்கு செட் ஆயிரும், ஓகே? பீன்ற ஆப்ஜெக்டில் வந்து நமக்கு வந்து பிஐன்னு சொல்லி எடுக்கிறோம். ஏன்னா டீன்ற கிளாஸில் தான் பிஐன்றத வேரியபிள் இருக்குது. இப்போ ஆர்ஆர்னு சொல்லி இந்த ஆர், இப்போ πr2னா ஆர்ஆர்னு சொல்லி இன்ட்டுன்னு போட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கான்சோலில் வந்து இன்னும் பிரிண்ட் பண்ணி காட்டணும். பி டாட் ஏரியான்றது என்ன, நீங்கள் ஏரியா என்ன கால்குலேட் ஆகிருக்கோ அந்த ஏரியா வந்து கீழே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும், ஓகே? ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வட்டத்தில் பரப்பளவு காட்டுறது. இப்போ உங்களோட வரப்பளவு இந்த மாதிரி வந்துருச்சு. இது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் பண்ணிட்டு போகிற நேரம் இந்த πrலாம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.